ஏன் நம்ம சேரன் அண்ணன் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறாரு? அதே டைம் பாண்டியும் ஏன் அவரோட நிச்சயதார்த்தம் நிப்பாட்டினாரு? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் சோழனும் நம்ம சந்தா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்குறாங்க நம்ம சேரன் அண்ணனுக்கு. எங்கள் சேரன் அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் எங்கள் சேரன் அண்ணன் பிடிச்சிருக்கு. அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? உடனே நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் நம்ம சோழனும் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணன் போய் சந்தா வீட்டில் இப்போதைக்கும் கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சந்தாவுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்ல முடியாமல் ஷாக்கிங்கில் நிற்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணன் இன்னும் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழலை. நாங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேனாவோ, பாண்டியை கல்யாணம் பண்ணி வானதி வீட்டுக்கு வந்துட்டாலோ நிலா வீட்டிலேருந்து போயிடுவேன்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் எப்போ ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்களோ அப்போ தான் நம்ம கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு. இதில் சந்தா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? சரின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சீரியலை பார்க்கலாங்க.